ஸ்வீட்ஸ் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு சோ நம்ம சென்னையில இருக்கிற பிராட்வே வரைக்கும் போயிருந்தேன். சோ அந்த இடம் தான் பாத்தீங்கன்னா பால்கோவாக்கு ரொம்ப ஃபேமஸ். அப்படின்னு நான் போன கடை தான் இந்த அன்பு மில்க் கோவா ஷாப். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில பால்கோவா, குலாப் ஜாமுன், ரசகுல்லா, பியூர் கீ எல்லாம் அவைலபிளா இருக்கு. சுகர்லெஸ் பால்கோவாவும் இங்க கிடைக்கும். ஹோல்சேலா இருந்தாலும் சரி, ரீட்டைலா இருந்தாலும் சரி, ஸ்வீட்ஸ் இங்க எப்பவுமே அவைலபிள் தான். இவங்க பியூர் மில்க்ல பால்கோவா செய்யறதுனால ரொம்பவே டேஸ்டா இருக்கு சாப்பிட. அது மட்டும் இல்லாம இந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ் ஸ்வீட் ஒன்னு இருக்கு. நான் சாப்பிட்டதுல இந்த ஸ்வீட் தான் ரொம்ப டெலிஷியஸா இருந்துச்சு. சோ அந்த ஸ்வீட்டோட பேரு பாத்தீங்கன்னா குல்கந்த் பர்ஃபி அப்படின்னு சொன்னாங்க. நாட்டு சக்கரை, டேட்ஸ், பியூர் மில்க், கீ, அப்புறம் அவங்களோட ஸ்பெஷல் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு மேக் பண்ற இந்த ஸ்வீட் தான். இங்கிருந்து தான் எல்லா கடைகளுக்கும் நாங்கள் ஹோல்சேல் ரேட்டில் சப்ளை பண்ணின்னு இருக்கோம். எல்லா கடைகளுக்கும், பெரிய பெரிய கடைகளுக்கெல்லாம். ரெண்டாவது இங்கேருந்து நிறைய கஸ்டமர்லாம் வாங்கின்னு போகிறாங்க. மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஸ்வீட்லெஸ் கோவா, ஸ்வீட் கோவா, எல்லாம் பன்னீர், வெண்ணெய், க்ரீமு, நெய் எல்லாமே கிடைக்கும் இங்கே. டிஎன்பிசி சாலை நியர் எம்யூசி கிளப் இந்த இடத்துல என் அன்பு மில்க் கோவா சென்டர் இருக்குது. இங்க இருக்கிற எல்லா ஸ்வீட்ஸும் குட் குவாலிட்டியில இருக்கிறதுனால டேஸ்ட்டுக்கு எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான குல்கந்த் பர்ஃபி ஸ்வீட், அதுக்கு நான் கோல்டன் ரேட்டிங்கே கொடுப்பேன். ஏன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. மஸ்டா நீங்களும் அந்த கடைக்கு வந்து அந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணணும். வீக்லி 7 டேஸும் இந்த கடை அவைலபிள் தான். இதுதான் ஷாப்போட விசிட்டிங் கார்டு. டெலிஷியஸான ஸ்வீட்ஸ் சாப்பிடணும்னா மறக்காம இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.